Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம். இது வந்து ரொம்ப சிம்பிளா குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த புதினா சாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இத வதக்கி ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கலாம். அதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள் வந்து நான் 2 டம்ளர் ரைஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச புதினா இலை, ஒரு சின்ன கட்டு புதினா இலை இதை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த புதினா வந்து லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆனால் போதும், ரொம்ப வதக்க வேணாம், கலர் மாறிடும். அப்புறம் பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்க் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த புதினா பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம 2 கப் அளவுக்கு ரைஸ் வடித்து வச்சுருக்கோம். இது வந்து ரெகுலர் பொன்னி ரைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வேணாம், இதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு வேளை பேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம புதினா சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.